வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மின்மினி. இன்றைய செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். செங்கம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் தர்ணா. 300க்கும் மேற்பட்ட பெண்கள், பொதுமக்கள் முற்றுகை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புரசப்பட்டு தண்டா பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடை எண் 9923 அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மதுபான கடை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரசப்பட்டு தண்டா பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடையால் பெண்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் வெளியூர்களிலிருந்து மதுபானம் வாங்க வரும் சிலர் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும், இதனால் கடையைச் சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் கூறினர். குறிப்பாக இரவு நேரங்களில் மதுபோதையில் வருபவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் படுத்துக் கொள்வது, தகாத வார்த்தைகளால் பேசுவது, சண்டையில் ஈடுபடுவது போன்ற சம்பவங்கள் தொடர்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தண்டா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி வருவதாகவும், இதனால் அவர்களது குடும்பங்களும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 3 மாதங்களாக மாவட்ட ஆட்சியர், டாஸ்மாக் மேலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஊரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பரசுப்பட்டு பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. அந்த அரசு மதுபான கடை அருகில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை குறித்து பெண்களிடம் விவாதிப்போம். புரசப்பட்டு லம்பாடி தண்டாவிலிருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க கடை எண் 9323 கடையை எங்க இந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் சொல்லி பெண்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க உடனே போராட்டத்துல இறங்கிருக்கீங்க, ஏன் நீங்க யாருக்கிட்டையும் மனு கொடுக்கல, எந்த அதிகாரிகளையும் பார்க்காம நீங்க போராட்டத்துல இறங்குறது தப்புன்னு சொல்றாங்க. நாங்க எல்லா அதிகாரிகளையும் பார்த்ததுக்கான எவிடன்ஸ், அந்த அதிகாரிங்க எங்க கிட்ட சொன்னதான முறைகள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. இதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் அதிகாரிகள் பண்ணாத பட்சத்தில் தான் பெண்களாகிய நாங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு இங்க வந்திருக்கிறோம். இவங்க நாங்க கொடுக்கும்போது மனுவை ஏற்றுக்கொண்டு அதற்கான வழியை அரசு அதிகாரிகள் செய்திருந்தாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா இந்த போராட்டத்தை நடத்தி இருக்க மாட்டோம். எங்களை இந்த போராட்டத்துக்கு கொண்டு வந்ததே இந்த ஒயின் ஷாப் அரசு தான். இந்த ஒயின் ஷாப் அரசு தான் எங்களை இந்த இடத்துல போராட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே அவங்க தான், அதிகாரிங்க தான். அதிகாரிங்க சரிவர இருந்திருந்தால் நாங்க இந்த போராட்டத்துக்கு வந்திருக்க மாட்டோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை, இந்த 9323 ஒயின் ஷாப்பை இந்த இடத்துல திறக்க கூடாது. நீங்க எங்க வேணாலும் மாத்திக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். இந்த இடத்துல இருந்து புரசப்பட்டுக்கு பள்ளி மாணவர்கள் இங்க அரட்டவாடியில தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. எல்லா மாணவர்களும் அங்கதான் படிக்க போறாங்க. இந்த இடத்துல எங்களால சாயங்கால நேரத்துல எங்க பிள்ளைங்க கிராஸ் பண்ணி ஊருக்கு போய் சேர முடியறது இல்ல. இந்த இடத்துல இருந்து நடந்துதான் போகணும். சுமார் 1.5 கிலோமீட்டர் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து அங்க நடந்து போறாங்க. வழியில இவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. எங்களை தவிர்த்து எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் எதிர்காலத்தை வாழ விடுங்கள், எங்கள் எதிர்காலத்திற்கு வழிவிடுங்கள். பள்ளி மாணவர்களின் பெண்களின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் செவி சாய்த்து இவர்கள் கோரிக்கை ஏற்கப்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.